வணக்கம் மக்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சௌராஷ்டிரா கம்யூனிட்டி, அதாவது சௌராஷ்டிரா மக்கள் அப்படிங்கிறவங்க தசல் அப்படிங்கிற ஒரு பூஜையை வருஷம் செய்வாங்க. ஸோ சௌராஷ்டிரா மக்களை பற்றி உங்களை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூட. இங்கே வந்து பெரும்பாலாக தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனவங்க, அதாவது சிங்கப்பூரில் இருக்கிறவங்க பெரும்பாலாக தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனவங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மதுரை பக்கம், திண்டுக்கல், சேலம், திருச்சி, கும்பகோணம், காஞ்சிபுரம், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பரவலாக இருக்கிறவங்க இவங்க. தசல் அப்படிங்கிறது வந்து பெருமாளுக்கு செய்கிற பூஜை. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து புரட்டாசி மாதத்தில் வர்ற ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் இந்த பூஜையை வந்து பெருமாளுக்கு செய்வாங்க. இப்போ இந்த தசல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட விசேஷம், ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்ஷை கேட்குறது. அதாவது ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலலாம் இந்த பூஜை எப்படி செய்வாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து ஒரு செம்பு எடுத்துட்டோ இல்லைனா ஒரு ஜோல்னா பை மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு வீடு, அவங்க தெருவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கு போய் லிட்டரலாக அவங்க தெருவில் நின்று பிக்ஷாம் தேன்னு சொல்லி கேட்டு வாங்கணும். அதாவது இந்த பிக்ஷை போடுறவங்களும் சரி, பிக்ஷை வாங்குறவங்களும் சரி, ரெண்டு பேருமே வந்து கோவிந்தா அச்சம் கோவிந்தான்னு கோரஸாக சொல்லி பிக்ஷை போடுவாங்க, பிக்ஷை வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற அரிசி, பருப்பு எதுவாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சமைச்சு பெருமாளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். இது அப்படியே அவங்க அன்னதானமும் செஞ்சாங்கன்னா அது இன்னமும் சிறப்பு அந்த பூஜைக்கு. ஸோ இதுதான் வந்து தசல் அப்படின்னு சொல்லுவாங்க. தசல் அப்படிங்கிறது வந்து ஒரு சௌராஷ்டிரா லாங்குவேஜ் உள்ள வார்த்தை. இவங்களை வந்து பொதுவாக பட்டுநூல்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இவங்களை பற்றி சொல்லணும்னா பட்டுநூல்காரங்க இப்படி சொன்னால் உங்களுக்கு வந்து நிறைய டக்குன்னு தெரிஞ்சிடும். சௌராஷ்டிரா அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர் இந்த தசல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எந்த அளவுக்கு எடுத்து செய்கிறாங்க, எவ்வளோ கிராண்டாக செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து அந்த ட்ரெடிஷனலி எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த பிக்ஷை கேட்குறது, அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது, அதுக்கப்புறம் இது போக கோலாட்டம் இருக்குது, டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, இது எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு 4 மணி வரைக்கும் ஃபுல் ப்ரோக்ராம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணுறாங்க, என்ன எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்கன்றதை அவங்கள்ட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் வேலையாக வந்ததும் விநாயகரை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டோங்க. தரிசனம் முடிச்சுட்டு மேலே ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போயாச்சு. அங்கே போனால் வாலண்டியர்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமே வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறது, கோலம் போடுறது, பூஜைக்கு ஜாமான்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணுறது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, இப்படி எல்லாமே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, இதுக்கெலாம் கொஞ்சம் நேரமாகுமே, இவங்கெல்லாம் இதை செஞ்சு முடிக்கிற டைமில் நம்ம கீழே போய் நம்ம வேலையை முடிச்சிடலாம், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் இல்லையா. ஸோ அதனால் கீழே போயிட்டோம். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக தான் பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டில் எடுத்துகிட்டு இருக்காரு. வடை வேணுமான்னு கேட்டார். அதை எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு, உனக்கு 2ஆவே வாங்கிக்கோன்னு சொல்லி வாங்கி வச்சாச்சு. நல்ல சூடாக இட்லி, பொங்கல், சாம்பார், வடை, சட்னின்னு சாப்பிட்டுட்டோம். நல்லா திருப்தியாக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை. முடிச்சுட்டு திரும்ப மேலே ஹாலுக்கு போனால், அங்கே போனால் டெக்கரேஷன்ஸ்லாம் நீட்டாக முடிச்சிருந்தாங்க. எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வர்றவங்கள வெல்கம் பண்ணுறது, வர்ற ஜென்ஸுக்கு எல்லாமே நாமம் போடுறதுக்கு தனியாக ஒரு அண்ணா டெடிக்கேட்டடாக நின்று செஞ்சிட்டு இருந்தார். அது நாமம் வந்து ஆக்சுவலி கம்பல்சரி கிடையாது, பட் ஆனால் பிக்ஷை கேட்குற ஆண்கள் வந்து டெஃபினட்டாக நாமம் போட்டு தான் பிக்ஷை கேட்கணும். இது வந்து அந்த ட்ரெடிஷன், அந்த வழக்கத்தில் இருக்குது. ஸோ இவங்க வந்து டெஃபினட்டாக வந்து நாமம் போட்டு தான் பிக்ஷை கேட்கணும். இது முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டேஜ் பக்கம் போனோன்னா, அங்கே வந்து இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் முடித்து பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சௌராஷ்டிரா மக்களுடைய குருமார்கள். குரு பூஜை முடிச்சுட்டு விநாயகர் பூஜை முடித்து பெருமாளுக்கு அர்ச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் ஸ்டேஜில் பெருமாளுக்கு விசேஷமாக பூஜை நடக்குது. டெடிக்கேட்டடாக ஒரு டீம் இதுக்குன்னே ஸ்டேஜ்லேயே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டேஜுக்கு கீழே சில லேடிஸ்லாம் சேர்ந்து நிறைய டிவோஷனல் சாங்ஸ் பாடிட்டு இருந்தாங்க. மிஸ்ஸஸ் KR மாலத்திங்கிறவங்க தான் இவங்களோட மென்டார். மாலத்திங்கிறவங்க சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்க, ப்ளஸ் ப்ரொஃபஷ்னலாக ஸ்லோகமும் படித்தவங்க. இவங்களோட வெல் ட்ரைன்டு டீம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த டிவோஷனல் சிங்கிங் டீம். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட ஹைலைட்டே. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, பிக்ஷை கேட்பாங்க அப்படின்னு, அது இதுதாங்க.
வீட்டில் இருந்தே சில பேர் வந்து அரிசிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. வரிசையாக இந்த ஜென்ஸ்லாம் நிற்கவும் அவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தங்களாம் வந்து வரிசையை வந்து அந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வருவாங்க. ஸோ வாங்குறவங்களும் சரி போடுறவங்களும் சரி கோவிந்தச்சம் கோவிந்தா கோவிந்தச்சம் கோவிந்தா கோவிந்தச்சம் கோவிந்தான்னு 3 தடவை சொல்லி போடுவாங்க. இன்னொரு பேட்ச் ஆஃப் லேடிஸும் கூட டிவோஷனல் சிங்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நாட் ஜஸ்ட் லேடிஸ், ஈவன் குட்டி குட்டி பசங்க கூட ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருந்தாங்க. இது பெருமாளுக்கான பூஜைங்கிறப்போ கிருஷ்ணர் இல்லாமல் எப்படி? ஒரு குட்டி பொண்ணுக்கு ரொம்ப அழகாக கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தா. கிருஷ்ணர் இருந்தால் கோபியர்கள் இருப்பாங்க, ராதே இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண அட்டகாசம், டான்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது நாங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணல, ஆக்சுவலி அங்கே வந்திருந்த சில கிட்ஸுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்க ஆடுற மாதிரியே பார்த்துட்டு இவங்களும் ஆடுறது, இவங்கள பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷமாகிறது, இதெல்லாம் பார்க்குறப்ப ஆக்சுவலி தனித்தனியாக வீட்டில் இந்த தசல் அப்படிங்கிறது செஞ்சுருந்தா கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பாசிட்டிவிட்டி கிடச்சிருக்குமா, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். அதுக்கப்புறம் கோலாட்டம், ஆக்சுவலி கோலாட்டம் நானும் ஆடி இருக்கேங்க. ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஜென்ஸில் சில பேர் வந்து உட்காந்து இந்த ரிட்டன் கிஃப்ட்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. கடன்னு உட்காந்து பேக்கிங்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க டக்கு டக்குன்னு. நல்லபடியாக பூஜை முடிஞ்சு ஹாரத்தையும் காட்டி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஃபேமிலியாக க்யூவில் வந்து சாமியை போய் கும்பிடலாம். நானும் என் ஃபேமிலியோட க்யூவில் போய் நின்றுட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் கீழே லஞ்சுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. இந்த ஹோல் ஈவெண்ட்டுமே, இந்த தசல் அப்படிங்கிற இந்த ஹோல் ஈவெண்ட்டுமே வந்து ஹேண்டில் பண்ணுறது சின்ன விஷயம் இல்லைங்க. இந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்ல வெல் கம்யூனிகேட்டட் அண்ட் நல்ல ஹேண்டிலும் பண்ணாங்க. அந்த டைம் படி அந்த ஸ்கெடியூலையும் ஃபாலோ பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரசாதம்லாம் ரெடி ஆயிடுச்சு, பந்தியும் போட்டாச்சு, எல்லாரும் வரிசையில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் நாங்கள் வந்து ஒரு ரீலும் போட்டுட்டோம். ஒரு குட்டி ரீல் ஈஸியாக போட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். அது இனிமேல் தான் வந்து நான் போஸ்ட் பண்ணணும். ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இனிமேல் தான் போஸ்ட் பண்ணணும். அது நெக்ஸ்ட் கமிட்டி மெம்பர்ஸ் சில பேர்கிட்ட நான் ஒரு சின்ன இன்டர்வியூ செஷன் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இது நான் ட்ரை பண்ணுறேன். பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். என் பேர் சுரேஷ். ஓகே, நான் அசோசியேஷனில் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பிரசிடெண்ட்டாக மிஸ்டர் ராஜேந்தர் இருந்தார். செக்ரட்டரி வந்து மிஸ்டர் ஆர்விஎஸ் சார் இருந்தார். மகாதாசல் நாங்கள் ஒரு 5 வருஷமாக பண்ணுறோம். இது 5வது. இது ஆக்சுவலாக வந்து நடுவில் 2 வருஷம் வந்து கோவிட்னால பண்ண இல்லாட்டினா 7 வருஷம் ஆயிருக்கும். இது 5வது வருஷம். இது ஓகே. ஸோ இது 5th இயர். ஓகே, 2024 5வது வருஷம். 5வது இது. எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே சிங்கப்பூரில்? நம்ம இந்த சௌராஷ்டிரா பேசுகிற ஆளுங்க வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க? ரஃபா எத்தனை பேர் இன்னைக்கு வந்திருப்பாங்க இங்கே? ஆக்சுவலாக ஒரு 300-350 பேர் மேலே இருக்காங்க. ஒரு 150 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு மட்டும் வந்து ஒரு 250 பீப்புள் வந்திருக்காங்க. 250 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. 250 மெம்பர்ஸ்க்கு நீங்க வந்து அரேஞ்ச் பண்றது எப்படி இருந்துச்சு? எவ்வளவு நாள் எடுத்துச்சு? 2 months முன்னாடியே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து மெயினா வந்து ஹால் புக்கிங். ஓகே. ஏன்னா ஹால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சோ இப்போ இங்க வர்றவங்க எல்லாரும் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, இந்த பூஜையை பண்றாங்க. அது வீட்ல சில பேர் செய்வாங்க, சில பேர் செய்யாதவங்க, செய்யற வழக்கம் இல்லாதவங்களும் இங்க வந்திருப்பாங்க. சோ எல்லாருக்குமே வந்து ஏத்த மாதிரி இதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்க.
கரெக்ட் Okay. இப்போ இந்த தடவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கல்ச்சுரல் ஷோன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். Okay. ஸோ வந்து அதனால ஃபுல் டே ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையிலேருந்து எத்தனை டீம் ஒர்க் பண்ணாங்க. நாங்கள் வந்து டீமாக செப்பரேட் பண்ணிக்கிறோம். காலையில் பூஜை பண்ணுறதுக்கு பூஜா டீம், அவங்க பூஜை வந்து அவங்க டெக்கரேஷன் பண்ணுறது, காலையில் வந்து அந்த பூஜை பண்ணுறது எல்லாமே ஒரு டீம், சாண்டிங் ஒரு டீம். நாங்கள் மட்டும் இல்லை, மீன்ஸ் எல்லாம் வாலண்டியர்ஸ். மெயினாக வந்து இருக்குல்ல, சொன்ன உடனே இருக்குல்ல, ஓகே நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு வந்து வர்றாங்கல்ல, அதுதான் எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் பண்ணுறோம். அதனால சரி அடுத்து இது பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ உமேஷ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எடுத்தோம்னா உங்களுக்கு 1 மணி நேரம் ப்ரோக்ராம் இருக்கு. நீங்கள் ஆர்ட்ஸ் கிளப்னு ஒன்று இருக்கு, அங்கே ஒரு உமேஷ் தான் வந்து ஹெட். அப்போ சௌராஷ்டிரா அசோசியேஷன்ல இருந்து வந்து நிறைய கிளப்ஸும் இருக்கு, தனித்தனியா நீங்க வச்சிருக்கீங்க இங்க. ஆமா, மீன்ஸ் சோ நீங்க இங்க ரெஜிஸ்டர்டா தான் ஃபங்க்ஷன் பண்றீங்களா? ஆமா, ரெஜிஸ்டர்டா ஃபங்க்ஷன் பண்றோம். மீன்ஸ் சௌராஷ்டிரா அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர் வந்து 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ரெஜிஸ்டர்ட் சொசைட்டியா ஃபங்க்ஷன். ஓகே ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார், மகாதசல் பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் சொல்லி தான் மெயின். இது நம்ம கான்செப்டே இதுதான் பண்ணோம். பெரியவங்களுக்கு வந்து இங்கே எங்களால் பண்ண முடியல. ஏன்னா ஊரில் எல்லாம் என்ன பக்கத்து வீட்டில் எல்லாம் நம்ம கல்ச்சர், நம்ம சௌராஷ்டிரா கம்யூனிட்டி இருப்பாங்க, நேராக ஒவ்வொரு வீட்டுக்காக போய் நம்ம பிச்சை கேட்போம். ஆனால் இங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகிரு, ஒருத்தர் வந்து காம்பிடன்ஸில் இருப்பார், ஒருத்தர் வந்து பொங்கலில் இருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இங்கே குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணி இங்கே வந்து பிச்சை கேட்குறோம். நம்ம பிச்சை கேட்டு அப்புறம் வந்து பூஜை எல்லாம் பண்ணுறோம். இது வந்து குழந்தைங்கள வந்து பார்த்துட்டு அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டினியூட்டி வந்து நமக்கு இருக்கும். அது அப்படியே கண்டினியூ ஆகும். மெயினாக வந்து அதுதான். ஓகே. ஸோ இது வந்து இப்போ இந்த மாதிரி செய்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தர் வந்து இன்புட்ஸ் எப்படி இருக்குது, இதோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குது, யங்ஸ்டர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து செய்கிறது வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க? நல்ல வரவேற்பு இருக்குது. ஒன்று, இது வந்து பிளாட்ஃபார்ம் வாங்கி கொடுத்துட்றோம். எல்லாருமே நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்றோம். ஸோ அதாவது இது பூஜை மட்டும் கிடையாது, அது போக ஒருத்தவங்களோட ஸ்கில்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணுற பிளாட்ஃபார்மும் நீங்கள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி என்ன திறமை இருக்கோ எங்கள்கிட்ட சொன்னால் போதும், நம்ம அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணி அந்த ஸ்பேஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஆடியன்ஸ் கிடைப்பாங்க, சப்போர்ட் கிடைக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகே. அப்புறம் என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, முடிஞ்சு சொல்லி செஞ்சு கொடுப்போம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். லஞ்சுக்கு அப்புறம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸும் இருந்துச்சு. அசோசியேஷனோட ஆர்ட்ஸ் கிளப், ஆர்ட்ஸ் விங்கில் இருந்து இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோல் டே என்கேஜிங்காக மாற்றுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நிறைய குட்டி பசங்க பாடுறது, அப்புறம் ஆக்சுவலி இது வந்து ஸ்பிரிச்சுவல் டேன்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க. இது வந்து மெம்பர்ஸோட ஸ்கில்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸையுமே வந்து இந்த கமிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு த கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் who made it possible on this day. The whole day was enjoyable and I enjoyed it thoroughly. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். And thanks for watching my video. Bye bye.